ஓம் ஏகதந்தாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்த பிரச்சோதயாத். வணக்கம் நண்பர்களே. பயனுள்ள பல ஆன்மீக மற்றும் ஜோதிட தகவல்கள் மற்றும் குறிப்புகளுக்கு எங்களின் இந்த ஸ்ரீ மச்சமுனி ஜோதிடம் என்ற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்போதுதான் எங்களுடைய பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வடகிழக்கு மூலையில கிணறு போர்வெல் உள்ள வீட்டுல இறைவன் நிச்சயம் குடியேறுவான். அதே மாதிரி அங்க இருக்கிறவங்களோட பிரார்த்தனைகள் கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்னு வாஸ்து சாஸ்திரம் சொல்லுது. அனைவரினுடைய வாழ்க்கையிலையும் ஏற்ற இறக்கங்கள் இருக்கு. நாம வசிக்கிற வீட்லையும் உள்ள மேடு பள்ளங்கள் தான் ஒருவரினுடைய ஏற்றத்தாழ்வுகளை நிர்ணயிக்கும். வாஸ்து சரியா இருந்தது அப்படின்னா வெற்றிகள் தேடி வரும். ஒருவரை கோடீஸ்வரர் ஆக்குறது கூட அந்த வீட்டினுடைய மேடு பள்ளங்களே. வீட்டினுடைய வடகிழக்கு பகுதியான ஈசானியம் எவ்வளவுக்கு எவ்வளவு முக்கியமோ அதே போல அந்த வீட்டினுடைய தென்மேற்கு திசையான நைருதி மூலை, அதாவது கன்னி மூலையும் முக்கிய இடம் வகிக்கிறது. வடகிழக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு வெட்ட வெளியா இருக்கணுமோ அதே போல தென்மேற்கு கண்டிப்பா மூடப்பட்டிருக்க வேண்டும் அப்படின்னு வாஸ்து சாஸ்திரம் சொல்லுது. இந்துக்களினுடைய முதல் நூலான 4 வேதங்கள்ல 4வது வேதமா அதர்வண வேதத்துல வாஸ்து பற்றி தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. இந்த வாஸ்து சாஸ்திரத்துல பல்வேறு அம்சங்களையும் விரிவா விளக்கி பல நூல்கள் பழைய காலத்திலேயே எழுதப்பட்டிருக்கு. இந்த வாஸ்து அப்படின்னு என்னன்னா வாழும் இடம் அப்படின்னு அர்த்தம். மிகச்சரியா வாஸ்து உள்ள வீட்டுல பிரச்சனைகளே இருக்காது. நிம்மதி மகிழ்ச்சி பெருகும். புதுசா வீடு கட்டுறவங்க கூட வாஸ்து நாள்ல பூமி பூஜை போட்டாங்கன்னா வேலைகள் வெகு சீக்கிரமா முடியும். தென்மேற்கு திசையினுடைய மூலம் எதிர்மறை சக்திகள் அப்படிங்கறதாலதான் தென்மேற்கு திசையில வீட்டினுடைய தலைவாசல் கதவு இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. பெரிய ஜன்னல் திறப்பு எதுவுமே தென்மேற்கு திசையில வைக்கக்கூடாது அப்படிங்கிறது வாஸ்து சாஸ்திர விதி. தென்மேற்கு திசை எனப்படக்கூடிய நைருதி மூலையில சரியான வாஸ்துப்படி அமைக்கப்படுவது மிகவும் அவசியம். பொதுவாக வீட்டினுடைய தென்மேற்கினை உயரமாகவும் வடகிழக்கு பகுதியை தாழ்வாகவும் திறந்த வெளியிலையும் வைக்கணும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் அறிவுறுத்தி இருக்காங்க. வீட்டினுடைய வடகிழக்கு திசையில எப்பவுமே செருப்புகளை கழட்டி விடக்கூடாது. வடகிழக்கு திசையில செருப்புகளை வைக்கிறது அப்படிங்கிறது இறைவனை அவமதிப்பது போல. ஆகையால அந்த இடத்துல மறந்து கூட நம்ம செருப்புகளை கழற்றி வைக்காதீங்க. வீட்டுல வடக்கு திசையை சுத்தமாகவும் அழகாகவும் எப்பவுமே வச்சுக்கணும். குழந்தைகள் வடக்கு நோக்கி அமர்ந்து படிக்கக்கூடிய வகையில அவர்களோட படிப்புக்கான மேஜையும் சேரையும் நீங்க அமைக்கணும். மனையில வீடு கட்டும் போது வடக்கு வடகிழக்கு கிழக்கு பகுதியில கிணறு அல்லது பம்ப் அமைத்து நீர் எடுத்து பயன்படுத்தணும் அப்படிங்கிறது வாஸ்து சாஸ்திர விதி. வீட்டிற்கு தெற்கு மேற்கு பகுதியில குறைந்த இடமும் வடக்கு கிழக்கில அதிகமான இடமும் விட்டு கட்டணும். வீட்டுல தெற்கு மேற்கு தென்மேற்கு உயர்ந்தும் வடக்கு கிழக்கு வடகிழக்கு பகுதி தாழ்ந்தும் இருக்கணும். வீட்டினுடைய வடக்கு அல்லது கிழக்கு பகுதிகளில் பால்கனி அமையலாம். மழை நீர் ஈசானிய மூலை வழியாக வெளியேற வேண்டும். ஈசானிய மூலை நீண்டிருப்பது அப்படிங்கிறது மிகவும் நல்லது. அலமாரிகள் தெற்கு அல்லது மேற்கு பகுதியில் அமைவதுதான் நல்லது. பஞ்சபூதல் ஆற்றல் கிடைக்கிறதுக்கு ஈசானிய மூலையை எப்பவுமே காலியா வச்சுக்கணும். ஈசானிய மூலையில மாலை நேரத்துல விளக்கேற்ற சுபிட்சம் உண்டாகும். வீட்டினுடைய வடக்கு கிழக்கு பகுதிகளில் அதிக கதவுகள் ஜன்னல்கள் அமையணும். வடகிழக்குல குடிநீர் குழாய் இருத்தல் அவசியம். ஈசானிய மூலையில மண் அமைத்து அங்க அருகம்புல் வளர்ப்பது நல்லது. ஈசானிய மூலையில மாடிப்படிகள் கூடாது. ஈசானிய மூலையில சமையலறை எப்பவுமே கட்டக்கூடாது. அதே மாதிரி ஈசானிய மூலையில குப்பை கூலங்களை குவித்து வைக்க கூடாது. ஈசானியம் உயரமாகவும் கன்னி மூலை பள்ளமாகவும் இருக்கக்கூடிய அந்த வாஸ்து அந்த வீட்டின் உரிமையாளருக்கு கெடுதியை உருவாக்கும். வீட்டில் உள்ள சந்ததிகளுக்கும் கண்டங்களை உண்டாக்கும். அதனால நைருதி எனப்படக்கூடிய கன்னி மூலை உயரமாகவும் ஈசானியம் பள்ளமாகவும் இருந்தால் தான் மிக்க செல்வ வளர்ச்சியும் புகழும் உண்டாகும். கூடவே ஆரோக்கியமும் கிடைக்கும். தென்மேற்குல உயரமாகவும் வடகிழக்கு ஈசானியம் பள்ளமாகவும் இருந்தால்தான் பணவரவு தாராளமா இருக்கும். நீண்ட ஆயுள் சந்தான விருத்தி ஏற்படும். தென்மேற்கும் மேற்கும் உயரமாக இருந்தால் பல வழிகளில் நன்மைகள் உண்டாகும்.
தென்மேற்கு பகுதியில வாஸ்து தவறா இருந்ததுன்னா பல பாதிப்புகளையும் கண்டத்தையும் அது ஏற்படுத்தும். ஆகையால உங்களோட வீடு, கடைகள், தொழில் செய்யக்கூடிய இடங்கள்ல வாஸ்து எப்படி இருக்குங்கிறத நீங்க பார்த்துட்டு அதுக்கேற்ப நீங்க கரெக்டா பரிகாரம் செஞ்சீங்கன்னா அந்த இடத்தினுடைய வளர்ச்சியும் முன்னேற்றமும் நன்றாக இருக்கும். மீண்டும் அடுத்த காணொலியில் காண்போம். நன்றி.